கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருந்தாலும் அவருடைய சரியான பெயர் என்ன? யாவேன்ற பெயரால் பெரும்பாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற மக்கள் அழைக்கிறாங்க. நம்ம தமிழ் பைபிளில் யெகோவா என்ற பெயரை பார்க்குறோம். யூதர்கள் அதோனாய் அப்படின்ற பெயரால் அவரை அழைக்கிறாங்க. இந்த எல்லா பெயர்களுமே ஒரே தேவனை தான் குறிக்குது. அப்போது இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி எதற்காக வந்ததுன்னு பார்க்கலாம். வேதத்தில் ஆண்டவரே அவரோட பெயரை என்னன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு போவோம். மோசையோட தேவன் முச்செடியிலேருந்து பேசுகிறாரு. அதற்கு தேவன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். இந்த வசனத்தில் ஆண்டவர் அவரோட பெயரை 2 விதமாக சொல்கிறாரு. முதல்ல இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு மோசே கிட்ட தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு. ஆங்கிலத்தில் ஐஎம் ஹூ ஐஎம்னு இருக்குது. ஆனால் மோசே இந்த பெயரை இஸ்ரவேலரிடத்துல சொல்லும்போது மோசே தன்னைத்தானே சொல்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும்ன்றதுனால ஆண்டவர் 2வது விதத்தில் அவரோட பெயரை சொல்கிறாரு. இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார்னு போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. இந்த இருக்கிறேன் என்பவர்ன்ற பெயர் தான் யாவேன்னு எபிரேய பைபிளில் இருக்குது. ஆனால் இந்த யாவேன்ற பெயரை கூட சரியான பெயர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரிஜினல் ஹீப்ரூ ஸ்கிரிப்சர்ஸில் YHWHன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த எழுத்துக்களை உதடுகள் ஒட்டாமலும் நாக்கு உபயோகிக்காமலும் உச்சரிக்கப்படுகிற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு சத்தமாக மட்டுமே இருக்குது. அதனால் ஏஇ அப்படின்ற 2 வொவல்ஸை ஆட் பண்ணி உச்சரிப்புக்காக யாவேன்னு சொல்கிறோம். சில யூத ஸ்காலர்ஸு இந்த எழுத்துக்களை விளக்க முற்பட்ட போது இது ஒரு மூச்சு காற்றின் சத்தமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது YHன்றது மூச்சை உள் இழுக்கிற சத்தமாகவும் WHன்றது மூச்சை வெளியே விடுகிற சத்தமாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருந்தால் இதுவரை தோன்றின உயிர்களாக இருக்கட்டும், இப்போ வாழ்கிற இல்லை இனிமேல் தோன்ற போகிற எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழணும்னா அவரோட நாமத்தை ஒரு நொடியும் சுவாசிச்சாதான் உயிர் வாழ முடியுன்ற மாதிரி அவர் படைச்சிருக்காரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ இவரோட பேரை உச்சரிக்கிறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ புனிதமாக நினச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கே தெரியும். இஸ்ரவேல் ஜனத்தார் சிதறடிக்கப்பட்டு போனதும் சாலமோன் தேவாலயம் தகர்க்கப்பட்டதும் அதனால் இந்த பலி செலுத்துறதுன்றதே இது வரைக்கும் நின்று போச்சு. அதனால் காலப்போக்கில் இஸ்ரவேல் ஜனத்தார் எப்படி அவரோட நாமத்தை சரியாக உச்சரிக்கணுன்றதே மறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது என்னன்னா, தப்பி தவறி கூட அவரோட நாமத்தை யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதனால் அவங்க சில விஷயங்களெல்லாம் செஞ்சாங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். எபிரேய மொழியில் அதோனாய் அப்படின்னா லார்டுன்னு அர்த்தம். நம்ம ராஜாக்களையும் மற்ற பெரிய பிரபுக்களையும் கூட லார்டுன்னு அட்ரஸ் பண்ணி கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் எழுத்துக்கள் தான் யூஸ் பண்ணணும். மனுஷர்களுக்கு சொல்லப்படுகிற லார்டுக்கு எபிரேய மொழியில் அடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுளை குறிக்கிற அதோனாய் அப்படிங்கிற லார்டுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மோசேக்கு ஆண்டவர் சொன்ன பெயரான YHWHக்கு இடையில இந்த அடோனைன்ற வார்த்தையில் உள்ள AO என்ற வவல்ஸை இணைச்சு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின பெயர் தான் யஹ்வா. இப்படி உருவாக்குறதுனால யூதர்கள் அவங்க ஸ்கிரிப்சர்ஸை படிக்கும்போது ஆண்டவரோட உண்மையான பேரை வெறும் கண்களால் மட்டும் பார்த்து அதுனாயின்னு உதடுகளால் உச்சரிக்கணும்ன்றது ஞாபகப்படுத்தப்படுகிறது. இப்படி செய்கிறதுனால அவரோட பேரை யாரும் தவறி கூட உச்சரிக்காமல் பாதுகாக்கப்படுது. சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இந்த யூத புஸ்தகங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டாக மொழிபெயர்க்கப்படுது. அப்படி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இந்த யஹ்வா அப்படின்ற பேர் ஆர்டிஃபிஷியலாக யூதர்களால் உருவாக்கப்பட்டதுன்றத தெரியாமல் யெகோவான்னு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுறாங்க. இதே பேரை தான் நம்ம யாத்திரையாகவும் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தமிழ் பைபிளில் கூட பார்க்கலாம். 15ஆம் நூற்றாண்டில் தான் இங்கிலீஷில் உள்ள ஜே அப்படின்ற லெட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது இந்த யெகோவான்ற பேரில் உள்ள ஒய்ன்ற எழுத்துக்கு பதிலாக ஜேன்ற எழுத்தை மாற்றினாங்க. அதனால் அது ஜெகோவான்னு மாற்றப்பட்டது. அதனால் 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள பைபிளெல்லாம் நீங்கள் யெகோவான் தான் பார்க்கலாம். 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ண எல்லா பைபிளையும் ஜெகோவான் தான் இருக்கும். அதோனாய் யெகோவான்ற பேரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது யாவேன்ற பேரை வில்ஹம் ஜெசினியஸ்ன்னு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் 18ஆம் நூற்றாண்டில் கொண்டு வந்தார். இவர் ஒரு பிப்ளிக்கல் கிரிட்டிக்காக மட்டும் இல்லாமல் எபிரேய மொழியையும் அதோட இலக்கணத்திலும் ரொம்ப தேர்ந்தவராக இருந்தார். ஆண்டவரோட நாமத்தை பற்றின ஆதாரங்களை திரட்டுறதற்காக ஈடுபட்டு இருந்தார். இஸ்ரவேலர்கள் ஆண்டவரோட பேரை சொல்லாமல் இருந்ததுனாலையும் அவங்க பலி செலுத்தாததுனால சரியான உச்சரிப்பை மறந்து போயிருந்ததுனாலையும் அவங்கக்கிட்ட இல்லாமல் சமாரியர்களோட புஸ்தகத்தில் இருந்து தான் அந்த யாவேன்ற பேரை கண்டுபிடிச்சாரு. இவரோட கண்டுபிடிப்பின் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த யாவேன்ற பேர் பைபிளில் சேர்க்கப்பட்டது. ஆனால் சில காலங்களுக்கு அப்புறம் ஆராய்ச்சியில் சமாரியர்கள் பேசின எபிரேய மொழி ஒரிஜினல் ஹீப்ரூ இல்லைன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் இந்த யாவேன்ற பேர் பலராலும் ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுச்சு. ஆர்தரம்ஸ் எம்பசைஸ்டு பைபிள், ஆங்கர் பைபிள், ஜெருசலேம் பைபிள், லீகசி ஸ்டாண்டர்ட் போன்ற ஆங்கில வேதாகமத்தில் இந்த யாவேன்ற பேரில் பார்க்கலாம். ஆனால் பெரும்பாலும் இங்கிலீஷ் பைபிளில் லார்டுன்ற பேர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கோம். நம்மளோட தமிழ் பைபிளில் யெகோவான்னு குறிப்பிட்டிருக்கோம்.
இதுவரைக்கும் ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தின பேர் என்னன்னோ, அடோனைன்ற பேர்னா என்னன்னோ, யெகோவா இல்லை ஆங்கிலத்தில் ஜெஹோவான்ற பேர் எப்படி மாறுச்சனோ, யாவேன்ற பேர் எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நாம எப்படி அவரை கூப்பிடுறது, தேவன் அவரை எப்படி நம்ம கூப்பிடணும்னு விரும்புகிறாருன்னு பார்க்கலாம். வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் அவர் நாமத்தை முக்கியத்துவம் படுத்துறதை விட அவரோட தனித்துவத்தையும் குணாதிசயத்தையும் அவர் குறிவைகளான அவரை மட்டுமே பிரதானமாக வெளிப்படுத்த விரும்புகிறாரு. மோசேயின் எடுத்து முச்செடியிலிருந்து பேசும்போது கூட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய உன்னுடைய பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட போய் உங்களோட நாமம் என்னன்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்கும் போது தான் அவரோட பேரை வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் இதே தேவன் தான் கிறிஸ்து இயேசு மூலமா நமக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு. யோவான் 1:12 மாம்சத்தில் தோன்றிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்னு எழுதப்பட்டிருக்கு. மேலும் ரோமர் 8:15 இயேசு கிறிஸ்துவ தன்னோட சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்கு அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அவர் நம்ம எல்லாரையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நாம் அவருக்கு தந்தைன்ற ஸ்தானத்தை எப்படி கொடுக்க போகிறோம்? இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் சாத்தியம். இயேசு கிறிஸ்துவோட குணாதிசயங்களை நம்மளோட குணாதிசயங்களாக மாற்றிக்கணும். அதே போல் அவர் தேவனுடைய எல்லா சித்தத்திற்கும் எப்படி கீழ்ப்படிஞ்சாரோ நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய புத்திரர் ஆகிறதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன அவரோட வார்த்தைகளை மத்தேயு சுவிசேஷம் 5:44 முதல் பார்க்குறோம். நம்மளை சபிக்கிறவங்களுக்கும் பகைக்கிறவங்களுக்கும் நிந்திக்கிறவங்களுக்கும் துன்பப்படுத்துகிறவங்களையும் நம்ம ஆசீர்வதிக்கணும், நன்மை செய்யணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இப்படி செய்கிறதுனால பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாக்கு புத்திரராக இருப்பீங்கன்னு இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஆண்டவர் வெளிப்படுத்தின அவரோட பேரே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா சகலமும் படைச்ச நம்ம ஆண்டவர், அதாவது நான் சகலம்னு சொல்கிறது வெறும் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை மட்டும் சொல்லாமல் அதையும் தாண்டி அன்பு, ஞானம், இந்த அண்ட சராசரமும் இயங்கி கொண்டிருக்கிற எல்லா ஃபிசிக்கல் லாஸும் அவர் மூலயமா தான் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துச்சு. அதனால நம்முடைய தேவனுக்கு முன்பாக தோன்றினதுன்னு எதுவுமே கிடையாது. அவருக்கு ஒரு பேர் இருக்கணும்னா அது அவர் தான் தெரிஞ்சு கொள்ளணும். இப்படிப்பட்டவருடைய பேர் கண்டிப்பாக நம்மளோட ஹியூமன் லாஜிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அப்பாற்பட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த பேர் எந்த மொழிக்குள்ளேயும் அடக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இன்றைக்கும் யூதர்கள் அவரோட நாமத்தை யாருமே உச்சரிக்கிறது கிடையாது. அவரோட பெயரின் சரியான உச்சரிப்பு ரகசியமாக ஒரு வேளை ராபாய்கள் மூலமாக பாதுகாத்துட்டு வராங்களானோ நமக்கு தெரியாது. அவரோட பெயரை கொண்ட சுருள்கள் பதிக்கப்பட்டிருக்கிற டெஃபிலின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன லெதர் பாக்ஸை மட்டும் ஒரு கையிலையும் இன்னொரு லெதர் பாக்ஸை 2 கண்களுக்கு இடையே தலையில கட்டி கொண்டும் ஜெபிக்கும் போது பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பாவிகளாகிய நமக்கு எந்த பயமும் குழப்பமும் இல்லாமல் அப்பா பிதாவின்னு கூப்பிடுற இந்த பெரும் பாக்கியத்தை வெறும் நமக்கு கொடுத்த அதிகாரமாக மட்டும் பார்க்காம அதுக்கு தகுதியானவர்களாகும்படி நம்ம விரும்புகிறதே மிக முக்கியம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.